ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனலில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். அன்பர்களே, உங்களுக்கு எல்லாரையும் சுமந்து எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு ஒரு எண்ணம், மனதுக்குள்ளரை எத்தனை விதமான புழுக்கங்களையும் உள்ள வச்சுட்டு வெளியில சிரிச்சுட்டு உள்ள அழுகிறேன் வெளியில சிரிக்கிறேன் அப்படிங்கிற ஃபேஷியல், எதையுமே வெளியே காட்டிக்கொள்ளாத ஒரு தோரணை, இதெல்லாம் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனாலும் பாருங்க, என்னதான் சொன்னாலும் என் மனசு ஆறலைங்களே அப்படின்னு சில விஷயங்களை தேடிக்கொண்டு போகும்போது வார பலன்களுக்குள்ள வந்துடுறீங்க. அப்படி இன்னைக்கு வந்துட்டீங்க. உங்க ராசியின் 2ஆம் இடத்தை குரு பகவானும் சுக்கிர பகவானும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ குடும்பத்துல நிறைய கரைச்சல் இருக்கு. அவங்களெல்லாம் எப்படியானும் மேலே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம், முக்கியமாக கல்யாண விஷயங்கள், குடும்பத்தில் சொத்து விஷயங்கள், பாகப்பிரிவினை, செட்டில்மெண்ட் எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள், மகப்பேறு ரிலேட்டடாகவும் மருத்துவ செலவு விஷயங்களாகவும் நிறைய ஓட்டங்கள் நிறைய இருக்கும் குடும்பத்தில். சில குழந்தைகளுடைய கல்வி தொடர்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடாகவும் சில பேச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கும். குருவின் பார்வை 12ஆம் இடமான துலாஸ்தானத்தில் இருப்பதனாலையும், குருவின் பார்வை கும்பராசிக்கு மேலே அமர்ந்திருப்பதனாலையும் படிப்பு தொடர்பான விஷயங்களில் நிறைய இன்ட்ரோ பண்ணணும், நிறைய செலவுகள் பண்ணணும், கடன் வாங்கணும் என்ற எண்ணங்கள்லாம் வரும். வங்கி கடனுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதெல்லாம் இந்த வாரத்தில் செய்ய போறீங்க. கொஞ்சம் இந்த வாரத்தில் பார்க்கும்போது சந்திர பகவான் பூர நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. தொழிலிலே சில மாற்றங்கள் சந்தோஷத்தை தருவதாக அமைகிறது, வெற்றிகளை தருவதாக அமைகிறது. வியாபாரத்திலே புதிய வாடிக்கையாளர்கள் தரும், அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். கல்வியிலே சில மேம்பாடான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால் புதிய படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்புகளையும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடன் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது, அதை குறைச்சிக்கணும். அப்படிங்கிறதுனால ரிண விமோச்சனம் அப்படின்னா, ரிண விமோச்சனத்துக்கான லிங்கம் அப்படின்னாக்க இங்கே ஒட்டியம்பாக்கத்தில் சென்னையில் ரிண விமோச்சன லிங்கம் இருக்குது. அவருக்கு போய் அபிஷேக ஆராதனைகள் செய்யும்போது, துர்காஷ்டமி நன்று அவருக்கு செய்யும்போது, நமக்கு 1ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வருது, அவசியம் நீங்கள் போங்க. ரிணம் அப்படின்னா கடன், மருத்துவ செலவுகள், வழக்கிலிருந்து விடுதலை, இப்படியெல்லாம் வேணுங்கிற அவசியம். அந்த அபிஷேகத்தை ஆராதனையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகி மனதில் இருந்த பாரங்கள் இறங்கி சந்தோஷம் நிலைப்பெறச் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த காணொலியிலே ஏதாவது ஃபர்தர் கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.